ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவா 360. ஸோ இன்னைக்கு வீடியோஸில் இந்த ஃபேனை எப்படி ஃபிட் பண்ணலாம்னா, ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பழைய ஃபேனை எடுத்து லீஃப்லாம் கேட்டுடுங்க. அது கீழே இறக்கி வச்சுட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்சரை கேட்டுருங்க. ஸோ அதில் இருக்க இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு முக்கியம், ஓகேங்களா? ஸ்க்ரூ எடுத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ காயில் வந்து இது போயிடுச்சு, ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் இது காயில் போயிடுச்சு, அதை நம்மக்கிட்ட BLDC ஃபேனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய போல் நட்ஸ் எல்லாமே நமக்கு தேவை, இதில் இருக்கக்கூடிய இது தேவையில்லை, ஓகேங்களா? இது நம்ம எடுத்து எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது பிறகு இந்த காயில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ காயில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த மூணுத்தையும் வந்து கேட்டுருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வாஷர், இந்த வாஷர் வந்து ஸ்ப்ரிங் வாஷர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரிங் வாஷர் வந்து முக்கியம். எதுக்காகனா அதை வந்து உங்களுக்கு டைட் பண்ணி பிடிக்கிறது. ஸோ அதை வந்து ஒரு செட்டாக நீங்கள் அழகாக எடுத்துக்கங்க. ஸோ மூணுத்தையுமே வந்து கேட்டிடலாம். கேட்டிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வரலை அப்படின்னா சும்மா லைட்டாக திருப்பி கீழே இந்த இடத்துல லைட்டாக ஏதாவது வச்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே லைட்டாக வந்து தட்டலாம். ஸோ தண்ணியான லைட்டாக வந்து ஏர் விடும், கேப் விடும். ஸோ அந்த கேப்பை வந்து அப்படியே லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பில் வச்சு சமமாக இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒயரை வந்து இப்போ வெளியில் தள்ளிவிடுங்க. தட்டினதுக்கப்புறம் ஒரு எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இது வந்து நல்லாயிருக்கு. காயில் வந்து போயிடுச்சு, ஓகேங்களா? காயில் தான் பாருங்கள். ஸோ காயில் வந்து கட் ஆகிடுச்சு. இந்த காயில் வந்து போன காயில் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தட்டி வெளியில் எடுத்துடலாம். ஓகே, இந்த காயிலும் நமக்கு தேவையில்லை, இந்த காயிலும் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ரோட்டார் இருக்கும். ஸோ இந்த ரோட்டாரை வந்து நீங்கள் கைட்டு எடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த ரோட்டார் வந்து நமக்கு தேவைப்படாது, இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கு போடக்கூடிய மேக்னெட் இருக்கு இல்லையா? ஸோ கரெக்டாக வந்து அது வந்து இது ஃபிட் ஆகணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக சுற்றி வந்து எக்ஸஸாக இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா? சுற்றி கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பெருசாக இந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஒயிட்டு, இது வரைக்கும் நீங்கள் தீர்த்தலாம். இந்த மட்டை வரைக்கும் தீர்த்தலாம். இதையும் தாண்டி இதெல்லாம் தீர்த்தக்கூடாது, ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா நீட் இருக்கிறத மட்டும் தான் தீர்த்தலாம். அதை தீர்த்து உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதோட இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கேலில் வச்சு காட்டுறேன். இதுக்கு மேலே உங்களோட ஃபேன் சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் தான் பாருங்கள். ஸோ 14 5.5 இன்ச்சு வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு அளவுக்கு வருது. ஸோ அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களால் அந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபேன் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபேனோட சைஸ் வந்து பாருங்கள், இதோட இந்த இடத்துல வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபேன் போட முடியாது, ஓகேங்களா? சுற்றி வந்து தேய்ச்சிட்டு கரெக்டாக வந்து இதில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அதில் உட்காரும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்டிங் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா கரெக்டாக. ஸோ கீழே விடாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து சீட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதில் கரெக்டாக வந்து உட்காருது, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக சீட்டிங் ஆகுது. டைட் பண்ணோம்னா கரெக்டாக டைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான காய்களை வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காயில் வந்து வரும். இப்போ அந்த காயில் வந்து ஸோ கரெக்டாக அது சென்டர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த காயிலுக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுற்றி ஒரே அளவு கேப் இருக்கணும். ஸோ வித்தியாசம் இல்லாமல் ஓரளவுக்கு மட்டமாக கரெக்டாக அந்த ஃப்ரீயாக சுற்றின அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டமாக சுற்றி சமமாக தீர்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த மட்டம் வந்து படியும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது சுற்றி தட்டுறது வந்து ஜாக்கிரதையாக ஒரு சின்ன கட்டையாக வச்சு தட்டுங்க. அது தட்டினீங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். ஏன்னா அது அலுமினிய பாடியில் தான் தட்டுவோம். சும்மா லைட்டாக நான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டை பிடிச்சி லைட்டாக தட்டுவேன். ரொம்ப அதிகமாக தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பொறுமையாக தட்டி டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்டக்கு நெருங்கிடும்.
ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப தட்டிட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ சுற்றியுமே வந்து சமமாக வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஈவனாக வந்து டைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகும். ஸோ ஒரு பக்கம் டைட்டாக ஒரு பக்கம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகாது. அதனால் கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகும்னா சுற்றி சமமாக வந்து டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்து சீட்டிங் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இதை டைட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ரெக்கையை மாட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே மாட்டி ஒர்க் பண்ணி பார்க்கணும். வெறும் ரெக்கை இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட அப்புறம் ஸ்டாப் ஆகும், மறுபடியும் ஓட கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். என்ன காரணம், அது ரெக்கையில் வந்து லோடு இருக்கணும். அந்த லோடு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து தொடர்ச்சியாக ஓடும். உங்களுக்கு ரெக்கை இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபேன் விட்டு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நிறைய பேர் நம்ம கால் பண்ணுறது அதை வச்சு தான். ஸோ ஃபேன் ஆன் பண்ணுறேன் ஆஃப் ஆகி ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெக்கை மாட்டாமல் போட்டிங்கன்னா அப்படி தான் ஓடும். ரெக்கை மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றும். ஸோ ரெக்கையை மாட்டிட்டு நீங்கள் தூக்கி மேலே மாட்டுங்க, ஃபேன் வந்து பக்காவாக ஓடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வந்து இந்த போர்டுக்கான இந்த மாதிரி போர்டு இது கொடுத்துருப்பேன் பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸ் இந்த மாதிரி இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இப்போ சென்டர் இப்போ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் வந்து டேப் போட்டுருக்கு, அந்த டேப்பை பிரிச்சுட்டு இந்த டேப் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா போர்டு இருக்கும். ஸோ இதை காடிக்கு நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது வர மாதிரி காடி, இதில் 2 காடி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 காடி தெரியும், இந்த பக்கம் ஒரு காடி இந்த பக்கம் ஒரு காடி. ஸோ கரெக்டாக அந்த காடிக்கு நேராக இது வரும். இது தள்ளினீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ அது வந்து இங்கே பின்னு சொருவதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த பக்கம் வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக கண்டன்ஸ்லேருந்து கேட்டுனீங்க பாருங்கள். ஸோ அந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சு அழகாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சால் ஒரு சின்ன வாஷர் ஒன்று போட்டுக்கங்க, டைட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு. அந்த வாஷரை போட்டு கரெக்டாக அதை டைட் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதில் படியாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக தூக்கி பிடிச்சி கரெக்டாக ஒரு டைட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த பின்னை வந்து இதில் 3 பின் ஜாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 பின் ஜாக்கில் கரெக்டாக வந்து அப்படி கரெக்டாக அதில் சொருவிடுங்க. சொருவிட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து இது வந்து ஏசி, சாரி இது வந்து ஏசி டேரெக்டாக வந்து 230 வோல்ட்டு நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் 230 வோல்ட்டு கொடுக்கலாம். அது 12 வோல்ட்டு. இது ஏசி, இது டிசி. ஸோ டிசின்றது வந்து ரெட் அண்டு பிளாக்கு, இதுதான் வந்து டிசி கொடுத்துருப்பான். 12 வோல்ட்டு கொடுத்துருப்பான். சிலவங்க வந்து 24 வோல்ட்டு கட்டிருப்பீங்க, அவங்களுக்கு 24, 12 கட்டிங்கன்னா 12. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கொடுத்துருப்போம். வேணுன்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. ஸோ இப்போ நம்ம இதை போட்டு கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று வந்து டம்மி பண்ணிவிடுங்க, டேப் அடிச்சு விட்ருங்க. ஸோ உங்களுக்கு ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணிக்கங்க, டிசி வேணால் டிசி போட்டு இன்னொன்று வந்து டேப் அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா, நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சின்னதாக போய் போட்டு அதே மாதிரி சின்னதாக டேப். ஸோ மேலே கவர் போட்டிருக்கேன், அதனால் கவர் ஆகிடும் அது. ஸோ அப்படி இல்லைன்றதுனால உங்களுக்கு சும்மா டேப் நான் இப்போதைக்கு போடுறேன். ஜஸ்ட் 2 டைப்பும் அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபேன் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக ஒரு கேப்பு இருக்கும். ஸோ அந்த கேப் அளவுக்கு கரெக்டாக அந்த கவர் வந்து இதில் சிட்டிங் ஆகிடும். ஃபேனை மாட்டி பார்த்துக்கலாம். ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பேர் ஆகிடும். ரிமோட் வந்து ஃபேன் கூட பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பட்டன் அழுத்தினாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக எந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள்
ரிமோட்டில் இருக்கிற ஆஃப் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீப் சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமோட் வந்து நார்மலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கவரை வந்து கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகி அந்த பாக்ஸை மறைச்சிரும். நார்மல் ஃபேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லாவே ஓடும் உங்களுக்கு. ஸோ வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.